Hello students, welcome to Shiny Max 9th Standard Max Chapter 1 Exercise 1.6ல first sum solve பண்ணிடலாம். ஸோ இதில் டோட்டலாக 2 subdivision இருக்கு. நம்ம first subdivision solve பண்ணிட்டு second subdivision solve பண்ணலாம். If n of a is equal to 25, n of b is equal to 40, n of a union b is equal to 50 and n of b dash is equal to 25. Find n of a intersection b and n of union. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா n of a intersection bயும் n of union நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிவன்ல தந்திருக்க வேல்யூஸ் நான் அப்படி எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் n of a intersection b கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா n of a intersection b is equal to n of a plus n of b minus n of a யூனியன் பி. சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே இன்டர்செக்ஷன் எழுதுனீங்கன்னா இங்கே யூனியன் எழுதணும். அதே இங்கே யூனியன் இருந்துன்னா இங்கே நீங்கள் இன்டர்செக்ஷன் எழுதணும். சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு இங்கே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். இனிமேல் மற்றதுக்கு எல்லாமே வேல்யூஸ் இருக்குது. என் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது 25, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ப்ளஸ் என் ஆஃப் பியோட வேல்யூ 40, நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ இதோட வேல்யூ 50. ஓகே, 25ஐயும் 40ஐயும் ஆட் பண்ணால் 65 மைனஸ் 50. ஓகே, இனிமேல் இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 15 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னன்னா 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் ஆஃப் யூனியனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா என் ஆஃப் ஏயையும் என் ஆஃப் ஏ டேஷையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என் ஆஃப் யூனியனோட வேல்யூ கிடைக்கும். இன்னொன்று என் ஆஃப் பியையும் என் ஆஃப் பி டேஷையும் ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு என் ஆஃப் யூனியனோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே என் ஆஃப் ஏயோட வேல்யூ இருக்குது, ஆனால் என் ஆஃப் ஏ டேஷோட வேல்யூ இல்லை. சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள் என் ஆஃப் பி இருக்குது, என் ஆஃப் பி டேஷ் இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபார்முலா எழுதிக்கலாம். என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ். ஓகே, ஸோ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என் ஆஃப் பியோட வேல்யூ 40 ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷோட வேல்யூ 25. ஓகே, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 65. ஓகே, ஃபைனலாக என் ஆஃப் யூனியனோட வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஓகே, ஸோ இது தனியாக பாக்ஸ் போட்டுக்கலாம். Second subdivision, if n of a is equal to 300, n of a union b is equal to 500, n of a intersection b is equal to 50 and n of b dash is equal to 350. Find n of a and n of union. So இங்கே n of b ஓட வேல்யூவும் n of union ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு தந்திருக்க வேல்யூவை நான் கிவன் போட்டு அப்படி எழுதிக்கிட்டேன். போன சப்டிவிஷனில் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? அப்போ n of a intersection b is equal to n of a plus n of b, மறக்கவே கூடாது, மைனஸ் போட்டுக்கிட்டு n of a union b வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே வந்து n of a intersection b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிளேஸில் 50 is equal to n of a ஓட வேல்யூ 300. ஓகேங்களா? எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள். n of b ஓட வேல்யூ கொடுக்கல, ஸோ அதனால் n of b அதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் n of a union b, ஸோ அது கொடுத்துருக்காங்க என்ன இருக்குது 500. ஓகேங்களா? ஸோ நம்மள இங்கே கண்டுபிடிக்க வேண்டியதும் n of b ஓட வேல்யூ தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து என் ஆஃப் பியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே ஆல்ரெடி 50 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 300, இங்கே வரும்போது மைனஸ் 300. ஓகே, நெக்ஸ்ட்டு என் ஆஃப் பி அது அங்கே இருக்கட்டு, மைனஸ் 500 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 500. ஓகே, இஸ் ஈக்குவல் டு இங்கே என் ஆஃப் பி மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இதுவும் ப்ளஸ் சிம்பிள், இதுவும் ப்ளஸ் சிம்பிள். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 50ஐயும் 500ஐயும் ஆட் பண்ணால் 550. பேலன்ஸ் இந்த மைனஸ் 300 அப்படி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. ஓகே, 550ல இருந்து 300 மைனஸ் பண்ணால் 250. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. ஓகே, அப்போ ஃபைனலாக என் ஆஃப் பியோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 250. ஓகே, ஸோ இனிமேல் என் ஆஃப் யூனியனோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என் ஆஃப் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி என் ஆஃப் பி டேஷோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டே ஆட் பண்ணாலே என் ஆஃப் யூனியனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ். ஓகே, என் ஆஃப் பியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது 250 ப்ளஸ் என் ஆஃப் பியூ டேஷோட வேல்யூ 350. ஓகே, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 600 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என் ஆஃப் யூனியனோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இவ்வளோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.